ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகள் நோற்றா வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை எப்படி கிடைக்குது தெரியுமா? ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாஹ் 10 மடங்கு கூலி தரான். ரமலான்ல 30 நாட்கள் நோன்பு நோற்றா 300 நாட்கள் நோன்பு நோற்றதுக்கு சமமாகுது. ஷவ்வால் மாசத்துல 6 நாட்கள் நோன்பு நோற்றா 60 நாட்கள் நோன்பு நோற்றதுக்கு சமமாகுது. ஆக மொத்தம் 360 நாட்கள், அதாவது ஒரு முழு வருடம் நோன்பு நோற்றது போல் ஆகிவிடுகிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ அது 10 மாதங்களுக்கு சமமாகும். ஈது பெருநாளை தொடர்ந்து 6 நாட்கள் நோன்பு நோற்பது அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றதை போன்றதாக்கும். இப்போ ஷவ்வால் மாசத்துல நோன்பு வைக்கிறதுல நன்மைகளோடு சேர்த்து நமக்கு பல பயன் தரும் விஷயங்கள் உள்ளன. முதலாவதா, இது ரமலானில் ஏற்பட்ட குறைகளை நீக்க உதவுகிறது. எப்படி சுன்னத்தான தொழுகைகள் ஃபர்லான தொழுகைகளில் உள்ள குறைகளை நீக்குகிறதோ அதே போல நாம ரமலான்ல நோற்ற நோன்புகளில் உள்ள குறைகளை இந்த ஷவ்வால் மாதத்தின் நோன்புகள் சரி செய்கின்றன. இரண்டாவதாக, இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக அமைகிறது. நாம் ரமலானை அடையவும் அதை நல்ல முறையில் நிறைவு செய்யவும் பாக்கியம் தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஷவ்வால் நோன்பு அமைகிறது. மூன்றாவதா, ரமலான் முடிந்த உடனே வழிபாடு முடிந்து விடுவதில்லை என்பதை இது உணர்த்துகிறது. ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வணக்க வழிபாடுகளை நிறுத்தி விடுவதில்லை. இதை இந்த ஷவ்வால் மாத நோன்பு நமக்கு புரிய வைக்கிறது. நான்காவதாக, மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க உதவுகிறது. ரமலான் மாசத்துல நாம ரொம்ப மனக்கட்டுப்பாடோட இருந்தோம். அந்த மனக்கட்டுப்பாட்டை தொடர்ந்து பயிற்சி செய்ய இந்த ஷவ்வால் மாத நோன்பு உதவுகிறது. ஐந்தாவதாக, நம்ம ரமலான் மாசத்துல செஞ்ச அந்த நற்செயல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக இந்த ஷவ்வால் மாத நோன்பு இருக்கலாம். ஒரு நற்செயலை செய்துவிட்டு அதை தொடர்ந்து வேறொரு நற்செயல் செய்கின்ற வாய்ப்பு அமைவது முந்தைய நற்செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அறிகுறி என்று இமாம் இப்னு ரஜப் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஷவ்வால் மாதத்துல 6 நோன்புகளையும் நோற்பதற்கு நாம உறுதியான நியத் செய்வோம்.